பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்த இந்த பெண் பெஸ்ட் அவார்டு வாங்குறாங்க. அது இல்லாமல் கின்னஸ் ரெக்கார்ட் சாதனை பண்ணுறாங்க. அது இல்லாமல் அவங்க ஃப்ளைட்டு ஓட்டுறதுக்கான ஒரு அவார்டும் வாங்குறாங்க. யார் இந்த பெண்? எதுக்காக இவங்க கின்னஸ் ரெக்கார்ட் வாங்குறாங்க? அது இல்லாமல் பெஸ்ட் அவார்டெலாம் எதுக்கு வாங்குறாங்க? யார் இந்த பெண் என்பதை பார்க்கலாம் வாங்க. நான் உங்கள் பிரபு, இது பிரபு டாக் ஸ்டுடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1983 அரிசோனாவில் பிறக்கிறாங்க ஜெசிகா காக்ஸ். ஜெசிகா ஒரு 14 வயசு வரைக்கும் செயற்கை கையை பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. 14 வயசுக்கு அப்புறமா அந்த செயற்கை கைகளை பயன்படுத்துறதை நிப்பாட்டிட்டு எல்லோரும் எப்படி தன்னுடைய இயற்கையான கைகளை எப்படி பயன்படுத்துகிறாங்களோ அந்த மாதிரி அவங்க கைகளுக்கு பதிலாக கால்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஜெசிகா காக்ஸ் இவங்க யூனிவர்சிட்டி ஆஃப் அரிசோனாவில் 2005 பேச்சுலர் டிகிரி இன் சைக்காலஜி படிக்கிறாங்க. இவங்க தான் உலகின் முதல் கைகளற்ற விமான ஓட்டுநர். இவங்க கால்களால் விமானத்தை ஓட்டுனதுக்காக உலக சாதனை பெற்ற கின்னஸ் ரெக்கார்டும் இவங்க 2011 வாங்குறாங்க. அது மட்டும் இல்லை, இவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் பிளாக் பெல்ட்டும் வாங்கின முதல் பெண். இவங்க பிறக்கும்போதே 2 கைகள் இல்லாமல் பிறக்கிறாங்க. இது ஒரு பிறவி குறைபாடு அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இவங்க குறைஞ்சது ஒரு 3 வருஷமாக ரொம்ப கடினமாக கஷ்டப்பட்டு அதுக்காக நிறைய பயிற்சிகள்லாம் எடுத்து நிறைய முயற்சிகள்லாம் செஞ்சு 2008 அக்டோபர் 10 இவங்க ஓட்டுநர் உரிமை, அதாவது லைசன்ஸ், பைலட்டுக்கான லைசன்ஸ் எடுக்கிறாங்க. இவங்க கைகளை போல் கால்களை பயன்படுத்துறதுனால இவங்க சாதாரணமாக மனிதர்கள் பயன்படுத்துவது போல் இவங்க பயன்படுத்தலை. அதாவது பார்த்திங்கன்னா இவங்க காரையே, அதாவது அன்மாடிஃபைடு கார், அதாவது அதுக்காக வடிவமைக்கப்பட்ட காரும் கிடையாது, சாதாரணமாக எல்லாருமே ஓட்டுற மாதிரி இருக்கிற காரை இவங்க அதை காலாலேயே ஓட்டுறாங்க. அது மட்டும் இல்லை, இவங்க கீபோர்டும் டைப் பண்ணுறாங்க. அதாவது நம்ம கையில் எல்லா லெட்டர்ஸும் டக்கு டக்குன்னு டைப் பண்ணுவோம். ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு 25 வேர்ட்ஸ், ஒரு நிமிஷத்துக்கு 25 வேர்ட்ஸ் அதிவேகமாக இவங்க டைப் பண்ணுறாங்க, சாதனை பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, காருக்கு கேஸ் போடுறதுல இருந்து கால்கள்லேயே அவங்க பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க கண்கள் அந்த காண்டாக்ட் லென்ஸ் வைக்கிறது கூட காலை பயன்படுத்துகிறாங்க. இன்னொரு ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னா, இவங்க ஸ்கூபா டைவும் இவங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்கூபா டைவுக்கு முக்கியமானதே கைகள். ஆனால் அந்த கைகளே இல்லாமல் இவங்க ஸ்கூபா டைவில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் இவங்க சாதனை பண்ணியிருக்காங்க. 2004 ரைட் ஃப்ளைட்ஸ் மூலமாக ஒரு சிங்கிள் இன்ஜின் ஏர்ப்ளைனை ஓட்டி சாதிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க லைட் ஏர்க்ராஃப்ட்னு சொல்கிற ஒரு இலகுவான ஒரு விமானம், இதில் 10,000 அடி இவங்க உயரம் பறந்து அதுக்கான சர்டிஃபிகேட்டும் இவங்க வாங்கியிருக்காங்க. மேலும் இவங்க ஏபிள் ஃப்ளைட் ஸ்காலர்ஷிப் மூலமாக பயிற்சியும் பெற்றிருக்காங்க. தனது 10 வயதில் காக்ஸ் தனது சொந்த ஊரான சியாரா விஸ்டாவில் உள்ள ஒரு பள்ளியில் இவங்க படிக்கிறாங்க. அந்த பள்ளியில் பார்த்திங்கன்னா டேக்வாண்டோ அப்படின்ற ஒரு கொரியன் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்படின்ற ஒரு கலையை கற்றுக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு 14 வயசு இருக்கும்போது தான் அவங்க பிளாக் பெல்ட்டும் அவங்க பெறுறாங்க. ஜெசிகா அரிசோனா பல்கலைக்கழகத்தில் படிக்கும்போது அமெரிக்கன் டெக்வாண்டோ அசோசியேஷன் கிளப்பில் தனது டெக்வாண்டோ பயிற்சியை மீண்டும் தொடங்கினார். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது ஃப்யூச்சர் ஸ்டூடெண்ட், எதிர்கால மாணவர்களுக்கு கைகள் இல்லாமல் எப்படி தற்காத்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு பயிற்சியும் இவங்க எடுக்கிறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு பஞ்சுக்கு பதிலாக ஒரு கிக்கை எப்படி கொடுக்கணும், இவங்க அந்த ட்ரிக்கையும் சொல்லித்தராங்க. டிசபிலிட்டி டஸ் நாட் மீன் இன்எபிலிட்டி. அதாவது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, டிசபிலிட்டியை விட இன்எபிலிட்டி ரொம்ப மோசமானது. ஏன்னா டிசபிலிட்டி இருந்தாலும் அவங்களால மற்ற ஏதோ ஒரு திறமை அவங்களுக்குள்ளே இருக்கும். ஆனால் இன்எபிலிட்டின்றது உங்களுக்கு எல்லாமே இருந்தாலும் உங்களால் பூர்த்தியாக எதையும் செயல்படுத்த முடியாதுன்றது தான் இதோடைய அர்த்தம். வில்லியம் கிளின்டன் என்பவரோட திருமணமும் நடந்து ஒரு மகனும் மற்றும் ஒரு மகளும் இவங்களுக்கு இருக்காங்க. இங்கே உலகமே வியக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, கைகள் 2 இருந்தும் ஒரு மனுஷனால் ஒரு ஏர்க்ராஃப்ட் ஓட்டுறது சாதாரண விஷயமே கிடையாது. அப்படி இருந்தும் இவங்க காலால் இந்த ஏர்க்ராஃப்டை ஓட்டுறதுன்றது உலகத்திலேயே மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயமும் கூட. அது மட்டும் இல்லாமல் இதற்கு முன்னாடி யாருமே இதை பண்ணதும் கிடையாது.
இவங்க படிப்படியாக நிறைய கலைகளும் நிறைய திறமைகளும் இவங்க அதை கற்றுக்கிட்டே வர்றது மட்டும் இல்லாமல் இவங்க மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கராகவும் மாறுறாங்க. அதாவது 26 நாடுகளுக்கு போய் இவங்க தன்னுடைய மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் வந்து கொடுக்குறாங்க. 2015 பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டிசாம் யுவர் லிமிட் அப்படின்ற ஒரு ஆட்டோபயோகிராஃபி செல்ஃப் ஹெல்ப் புக் பப்ளிஷ் பண்ணுறாங்க. அந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது உன்னுடைய இயலாமையிலிருந்து நீ எப்படி ஒரு இயலும் தன்மைக்கு, அதாவது உன்னுடைய இயலாமையிலிருந்து நீ எப்படி பல சாதனைகளை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தானே வந்து தன்னுடைய அனுபவத்தில் தன்னுடைய சோதனைகளை எப்படி சாதனைகளாக மாற்றிருக்காங்க அப்படின்ற உன்னுடைய அனுபவங்களை வந்து அவங்க அதில் குறிச்சிருக்காங்க. ஜெசிகா பற்றியான ஒரு டாக்குமெண்ட்ரியும் இருக்குது, ரைட் ஃபுட்டட். இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணவர் வந்து எமி அவார்ட், அதாவது நைக் ஸ்பாக் அப்படின்றவர் வந்து இந்த படத்தை எடுத்திருக்காரு. GMA நியூஸ் அண்ட் பப்ளிக் அஃபேர் ஸ்டோரிஸ் ஆஃப் ஹோப் அப்படின்ற ஃபியூச்சரும் வந்திருக்கு 17 May 2001. இது மட்டும் இல்லாமல் ஜெசிகா மேலும் நிறைய சாதனைகள் படைப்பாங்கன்ட்டு நிறைய பேரால் நம்பப்படுது. ஜெசிகா ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க, அதாவது நான் கைகள் இல்லாமல் பிறந்திருக்கேன், ஆனால் இந்த கைகள் இல்லாமல் நான் என்னெல்லாம் சாதிக்க முடியுமோ அதையெல்லாம் நான் சாதிச்சிருக்கேன். இப்போது எனக்கு கைகள் கொடுக்கப்பட்டாலும் அந்த கைகள் எனக்கு தேவையில்லை, இதை நான் மனப்பூர்வமாக சொல்கிறேன் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. சுருக்கமாக சொல்லணுன்னா ஜெசிகாவுக்கு வந்து ஊனன்றது ஒரு தடையே கிடையாது. அது அவங்களுக்கு எல்லை இல்லா ஒரு வெற்றியை கொண்டு வர ஒரு விஷயமாக தான் அவங்க நினைக்கிறாங்க. தமிழில் ஒரு பாட்டு இருக்குது, அதாவது உள்ளம் நல்லா இருந்தால் ஊனம் ஒரு குறையில்லை, உள்ளம் ஊனப்பட்டால் உடம்பிருந்தும் பயனில்லை அப்படின்ற அந்த பாட்டுக்கு ஏற்றது போலேயே தான் இருந்தாங்க இந்த ஜெசிகா. ஜெசிகா எப்போவுமே தன்னால் முடியாதுன்னு ஒரு நாள் கூட நினச்சதே கிடையாது. அவங்க எதுவாக இருந்தாலும் அதை எப்படி செய்யணும், அதை எப்படி கற்றுக்கணும், இல்லை எப்படி சாதிக்கணுன்ற ஒரே ஒரு நோக்கத்திலேயே தான் இருப்பாங்க, அதாவது வெற்றி பெறணுன்றது தான். அதனால் அவங்க பல விஷயங்களையும் கற்றுக்க முடிஞ்சது, பல விஷயங்களையும் அவங்களால சாதிக்க முடிஞ்சது. இது போல் சாதனை செய்வது வந்து மிகவும் சாதாரண விஷயமே கிடையாது. ஏனென்றால் பெண்கள் சாதாரணமாக ஒரு வெற்றியாளராக இருப்பதே வந்து மிகப்பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து அதுவும் ஒரு மாற்றுத்திறனாளியாக ஒரு சில பெண்கள் வந்து சாதனை செய்வது மிக 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 அபூர்வமான ஒரு விஷயமாக தான் இங்கே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுறேங்க. இது வரைக்கும் நம்ம ஜெசிகா காக்ஸ் பற்றி நம்ம பார்த்தோம். இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோவோட அடுத்தது நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் நான் உங்கள் பிரபு. இது பிரபு டாக் ஸ்டுடியோ. பாய்.